தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் அதிகாரிகள் 8 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மாத்தறை வெலிகம பலேன பகுதியில் உள்ள W15 உணவகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பிலேயே தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட 4 வீடுகள் நேற்று முன்தினம் சோதனை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அச்சுறுத்தலாக மாறியுள்ள பாதாள உலகத்துடன் தொடர்புடைய இராணுவம் மற்றும் போலீஸ் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குற்ற செயல்களுடன் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் குறித்து விசேட புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் வரும் திங்கட்கிழமைக்குள் தீர்ந்து போகக்கூடும் என்று இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடக சந்திப்பில் சங்கத்தின் துணைத் தலைவர் குஷும் சந்திரநாயக்க உரையாற்றினார். நேற்று முதல் புதிய விநியோக கோரல்கள் எதுவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்படாததால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான அஷாக்ஷி என்ற கப்பல் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. டெஸ்ட்ரோயர் வகைக்கு சொந்தமான அஷாக்ஷி என்ற கப்பலானது 151 மீட்டர் நீளம் கொண்டது. மொத்தம் 202 அங்கத்தவர்களை கொண்ட இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் ஷோட்டா டாக்ஷிரோ பணியாற்றுகிறார். இந்த போர் கப்பலானது இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்து குழுவினர்கள் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளனர். மேலும் இந்த கப்பலானது வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் மார்ச் மாதம் 3ஆம் தேதி இலங்கையை விட்டு புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு பவுசரில் கொண்டு சென்று எரிபொருளை திருடிய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சாரதியும் அதன் உதவியாளரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 9,43,800 ரூபாய் பெறுமதியான 3,300 லிட்டர் டீசலை வழங்காது மோசடி செய்து விற்பனை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு முறைப்பாடு தெரிவித்ததை அடுத்து சட்டவிரோதமாக டீசலை விற்பனை செய்வதற்காக பவுசரில் இருந்து டீசலை எடுத்து கலன்களை நிரப்பிக் கொண்டிருந்த நிலையில் பவுசரின் சாரதி மற்றும் உதவியாளரையும் போலீசார் கைது செய்ததுடன் டீசலுடன் கலன்களையும் மீட்டனர். வாசனை பொருட்கள் ஏற்றுமதி மூலம் கடந்த வருடத்தில் 89,217 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் இது அண்மைக்கால வரலாற்றில் கிடைத்த அதிகூடிய வருமானம் எனவும் விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 44,262 மெட்ரிக் டன் வாசனை பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்த வருமானம் கிடைத்துள்ளது. மிளகு ஏற்றுமதி மூலம் அதிகூடிய வருமானமாக 51,524 மில்லியன் ரூபாயும், வெற்றிலை ஏற்றுமதி மூலம் 11,598 மில்லியன் ரூபாயும், ஜாதிக்காய் ஏற்றுமதி மூலம் 4,648 மில்லியன் ரூபாயும் வருமானமாக கிடைத்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாதாள உலக குற்றக்கும்பல் தலைவர் என கூறப்படும் கடைமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரும் மினுவாங்குட பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 31 வயதுடையவர்கள் என
தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் கொலையை திட்டமிட சிம் கார்டுகளை வழங்கியது தெரிய வந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக இவ்விருவருடன் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஜப்பானில் தாதியத்துறையில் இளைஞர்களுக்கு பல வேலைவாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விளைவாக இந்த வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. அதன்படி 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இந்த வாய்ப்பை இலவசமாக பெற தகுதியுடையவர்கள் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த வேலை வாய்ப்புகள் 5 வருட காலத்துக்கு கிடைக்கும் என்பதுடன் குறைந்தபட்ச சம்பளம் 4 லட்சம் இலங்கை ரூபாய் கிடைக்கும் எனவும் தெரிய வருகிறது. மேரிகம பகுதியில் உள்ள கல்குவாரியில் வேலை செய்து கொண்டிருந்த மூவர் மீது கட்பாறை ஒன்று வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் இதன் போது இருவர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தில் 45 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். மோதூர் காவல்துறை பிரிவில் உள்ள இருதயபுரம் பகுதியில் பேருந்தும் லோரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 33 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அம்பாறையில் இருந்து சாரதி உதவியாளர் உட்பட இருவருடன் திருகோணமலை நோக்கி பயணித்த லோரியும் கம்பகா வெயாங்குட பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் சேருவில ரஜமகா விகாரையை பார்வையிடுவதற்காக பயணித்த பேருந்தும் இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்தோர் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதாள உலகத்துடன் தொடர்புடைய காவல்துறை உட்பட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அப்படிப்பட்ட நபர்கள் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் குறித்து விசேட புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறை உட்பட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த சிலரின் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் பாதுகாப்பு படைகளில் சேர்க்கப்பட்ட சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் ஏற்பட்ட விபத்தில் தாயும் மகளும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவிலிருந்து பளியத்த நோக்கி சென்ற ரயிலில் கார் மோதுண்ட நிலையில் விபத்து ஏற்பட்டதாக வெலிகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து வெலிகம கெட்டிவேதியை அண்மித்த பகுதியில் நேற்று மாலையில் ஏற்பட்டுள்ளது. வெலிகம பகுதியைச் சேர்ந்த தாய் மகளை வகுப்பிற்கு அழைத்து சென்ற வேளையில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த தாயும் மகளும் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டுள்ளது. நேற்று முன் நள்ளிரவு முதல் எரிபொருள் கொள்வனவு கட்டளை செய்யும் நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக எரிபொருள் விநியோகத்தர்கள் சங்கம் அறிவித்ததை தொடர்ந்து எரிபொருளுக்கான வரிசை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட 3% தள்ளுபடியை ரத்து செய்ய கடியவள கூட்டுத்தாபனம் தீர்மானித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலி கொழும்பு வீதியில் பலப்பட்டி பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த கார் ஒன்று வீதியில் பயணித்த சைக்கிள் ஒன்று மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பலப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என்பதுடன் விபத்தின் போது படுகாயமடைந்த குறித்த நபர் பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.